அவர்கள் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, இறந்த நாளாக இருந்தாலும் சரி நாம் கொண்டாடுகிறோம். ஏன்னா ஐயாவுடைய வாழ்க்கை என்பது கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை. 1961 2013 வரை வாழ்ந்த காலங்கள் குறைவாக இருந்தாலும் கூட செய்த காரியங்கள் எல்லாம் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறார். அதே போல இரண்டாவது நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர். இன்னைக்கு பொறுப்புற தலைவர்கள் இருக்கிறார். மாவட்டத்தினுடைய பொருளாளரா, மாவட்டத்தினுடைய தலைவரா, பொதுச் செயலரா, செயலாளரா. அப்ப அவர்களும் மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொறுப்பு என்பது அவர்களுடைய தோல் மீது இந்த கட்சி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சுமை என்பதை அவர்கள் கருது கொள்ள வேண்டும். அது சுகமான சுமையாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு சுமை. அப்படி என்றால் சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த கட்சியை வழிநடத்தணும். சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த கட்சியை இன்னும் மெருகேற்றிக் கொண்டிருக்க வேண்டும். சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்னும் நிறைய பேருக்கு இந்த கட்சிக்கு தயார் பண்ணணும். ஆனால் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இது போன்ற நிகழ்வுகள் நாம் உணர்த்துகின்றோம். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு பெரிது. அந்த பொறுப்பில் இந்த கட்சி இன்னும் நிறைய போட்டு எதிர்பார்க்குது. வருகின்ற காலத்துல நீங்கள் இன்னும் மண்டல தலைவர்களாக இருக்கட்டும், பூத் தலைவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் அடிப்படை சித்தாந்தம் இதுதான். இந்த கட்சியில் இத்தனை பேர் சித்தாந்தத்துக்காக எடுத்திருக்கிறார்கள். 2-3 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார். கணேஷ் சதுர்த்தி ஒரு விழாவில் ஜெயிலுக்கு போறாங்க. அதே போல ஐயா சொன்ன தம்மப்பட்டி துப்பாக்கிச்சூடு நிகழ்வு ஒரு முறை. ஒரு ஆடிட்டராக அவ்வளவு படிச்சுட்டு சமுதாயத்தில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய மனிதர் நம்முடைய சித்தாந்தத்திற்கு பிரச்சனை வந்த பொழுது எல்லா இடத்திலும் கேள்வி கேட்டு அதற்காக சிறைக்கு செல்வதற்கு கூட தயாராக இருந்தவர் ஆடிட்டர் ரமேஷ் ஐயா. அவர்களெல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்களும் போல அன்பான வேண்டுகோள், நிச்சயமாக ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டிய கட்டாயமும் ஒரு காலத்தினுடைய அவசியம் நமக்கு. அந்த சித்தாந்தத்தை நீங்க எங்கேயும் விடாம அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாம் நல்ல மனிதர்களாக, தனிப்பட்ட முறையில் நாம் நல்ல மனிதர்களாக இருக்கணும். நம்முடைய பழக்க வழக்கம், தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அரசியல்ல ஒரு பொறுப்பெடுத்து நாம் செயல்படுத்தும் பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை நாம் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். தொழில் பண்றோம், தொழில் ஒரு நேர்மை, பேசுகின்றோம், பேசுவதிலே ஒரு இனிமை, 4 பேருக்கு இந்த பழகிறதுல ஒரு தன்மை. இதையெல்லாம் அடிப்படையில் இது போன்ற நிகழ்வுக்கு வரும்போது ஆடிட்டர் ரமேஷ் ஐயா அப்படி இருந்தாங்க, நான் அப்படி இருந்தோம். அவர் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. அதிலிருந்து நல்ல விஷயங்கள் நான் எடுத்துக்கணும். அப்படியெல்லாம் நாம் வாழும் பொழுது மட்டும்தான் இந்த மனிதனுக்கு உண்மையான அஞ்சலி செலுத்துகின்றோம் என்கின்ற அர்த்தம். அதாவது மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும், கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும், வேலைக்கு முன்புறம் எல்லாமே நிகழ்த்துகிறீங்க, கஷ்டப்பட்டு இருந்தும் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்கின்ற உத்வேகத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் நிறைய பெரியவர்கள் வந்திருக்கிறாங்க. மாவட்ட தலைவருடைய அழைப்பை ஏற்று எல்லாம் வந்திருக்கிறாங்க. சங்கத்தினுடைய பெரியவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை வந்திருக்கிறார்கள் காலையில், அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நிச்சயமாக உறுதிமொழி என்ன கொடுக்க முடியும்னா, ஆடிட்டர் ரமேஷ் அவருடைய வழக்கை பொறுத்தவரை பர்சனல் மானிட்டரிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற உறுதிமொழி கொடுக்கிறார். தொடர்ந்து ஒரு சின்ன கோபம் இன்னும் வேகமா பண்ணிருக்கணும், அப்படி பண்ணிருக்கணும். ஆனால் சார்ஜ் ஷீட் போடப்பட்டு குற்றவாளிகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய குற்றவாளிகள் மறுபடியும் இணைக்கப்பட்டு அது அமித்ஷா அவர்கள் பர்சனலா அவருக்காக அந்த ஃபைலை ரிவ்யூ பண்ணி அதன் பிறகு அரசு எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற ஆலோசனை பெற்று பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதையும் தலைவர்களாக உங்களுக்கு இந்த உறுதிமொழி நேரத்தில் கொடுக்கிறோம். நிச்சயமாக இந்த வழக்கினுடைய லாஜிக்கல் எதுக்கு அது போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னை இந்த நிகழ்வுக்கு வந்து ஐயா அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று அழைத்த மாவட்டத்தினுடைய தலைவர் உட்பட எல்லா பொறுப்பாளர்களுக்கும், நாமக்கல் மாவட்டத்தினுடைய எல்லா காரியகர்த்தருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத்
ஆடியோ 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 வீடியோல இது ஆடியோ லெவல் செக் பண்ணிக்கோ. ஆடியோ ஓகே. ஆடியோ ஒரு லேயர் தான் வருது. ஹலோ 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 செக் 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 செக். உண்மைதான். செக் ஆடியோ ஆடியோ ஓகே ஓகே டன். இல்ல பொறுமையா நின்னா அழகா எல்லாம். ஆமா ஆமா டக்கு 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 இது பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு. மைக்கடா எடுறா மைக்கடா. அமௌண்ட் வந்து அவன் எங்க போயிட்டான்னு தெரியல. பின்னாடி வாங்க எல்லாம். எங்க வரது? ராஜா இரு வழிவிடு. வருவாங்க, அதுல வராங்க.
என்னப்பா செல்லு கொடுத்துட்டோப்பா. இல்லைங்கிறாருன்னா இது வந்துட்டான். நீங்க வச்சிருக்க காண்ட அரிசியான்றதான் எல்லாரும் நேராக போட்டு எடுத்துருக்கோம். அது ஆடி வராது இல்லை. இல்லையா அங்கதான் கீழே தான் வந்திருக்கோம். இல்லை அது சட்டையில் மாட்டிருக்கலாம் மாட்டிருக்காரு யார் முன்னாடி ஒருத்தர் எடுத்துருக்கிறாங்க.
எவனா தட்டி விட்டு தான் போயிட்டான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, எவனா தட்டி விட்டுருப்பான் அவ்வளோதான். சட்டையில் கிட்ட மாட்டி போச்சான்னு தெரியல. இருப்பா இருப்பா, நான் முடியலப்பா, இருப்பா வரட்டும் இருப்பா. அப்படியே கூட்டிட்டு வாங்க. நண்பர் என்ன ஆமா சரி ஓகே சரி சரி அண்ணா கொஞ்சம் நவுந்துக்கிட்டீங்கன்னா பிரஸ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிற்குவாங்க சார் கொஞ்சம் நவுந்துங்க அண்ணா ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா ஃபர்ஸ்ட் நில்லுங்கண்ணே யாரும் தள்ளாம அமைதியா நில்லுங்கண்ணே அமைதியா ஃபர்ஸ்ட் பிரஸ் அவங்களை யாரும் தள்ளாம விடுங்கண்ணே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கிட்னி கொடுக்கக்கூடிய விசாரத்தில் நாமக்கல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகள் இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் குறிப்பாக இந்த மிடில் மேன் புரோக்கர்கள் அவங்க போய் சாதாரண மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அவங்களுடைய கிட்னியை இன்னொருவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை தொடர்களாகி வருது. ஆனால் இந்த முறை நடந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து இன்னும் பூதகரமாக திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சில பேர் அந்த புரோக்கர்களுக்கு உறுதுணையாக, ஏன்னா அதை பொறுத்தீங்கன்னா அரசாங்க மட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய தாசில்தாரிலிருந்து பல இடத்துல அப்ரூவல் சர்டிஃபிகேட் தேவைப்படுகிறது. குறிப்பாக பிளட் டோனராக இருக்கணும், குறிப்பாக பணம் வாங்காமல் அவங்க கொடுத்துருக்கணும்,
ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஒரு பக்கம் அரசாங்க அதிகாரிகளையும் அவங்களையும் கரெக்ட் பண்ணி, இன்னொரு பக்கம் கிட்னி கொடுக்கக்கூடிய கிராமப்புற மக்களையும் ஆசை வார்த்தைகள் கூறி அவர்களையும் ஏமாற்றி இது ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேடாக, இது ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேட், ஒரு கம்பெனி மாதிரி, இண்டஸ்ட்ரி மாதிரி அவங்க செய்திருக்கக்கூடிய விஷயம் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கு. டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அரசாங்கம் இதற்கு தனியாக ஒரு எஸ்ஐடி போடணும், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி போட்டு முழுமையாக இந்த விஷயத்துக்கு அடித்தளம் வரைக்கும் போய் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் உட்பட திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தில், அது கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய்தான் அது வெளியே வருங்க, அந்த அப்ரூவல் எல்லாமே. அதனால ஆட்சி அதிகாரிகள் அந்த மட்டத்தில் தப்பு நடந்திருக்கா, இல்ல அரசியல்வாதிகள் மட்டத்தில் எந்த அளவுக்கு தப்பு நடந்திருக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் கண்டுபிடிப்பதற்காக ஒரு எஸ்ஐடியை கான்ஸ்டிடியூட் பண்ணி பத்திரிகை நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அரசு எஸ்ஐடி போடாம முழுமையாக இதற்கான உண்மை வெளியே வராது. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கோரிக்கையும் கூட, விரைந்து உண்மையை வெளியே கொண்டு வர அரசு முயற்சி எடுக்க வேண்டும். அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மயிலாடுதுறையினுடைய டிஒய்எஸ்பி ப்ரொஹிபிஷன் விங் அவரை சஸ்பெண்ட் செய்வதற்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக டிவி மூலமா நாங்க பார்க்கிறோம். அந்த மயிலாடுதுறையினுடைய அந்த பர்டிகுலர் டிஒய்எஸ்பி அவங்க பேசும் பொழுது டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. எனக்கு தெரியும், ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நிலைமை அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அதனாலதான் நானே உங்ககிட்ட பேசுறேன். என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையும் நான் கூப்பிடல, நீங்க கவர் பண்ணுங்க நான் கூப்பிடல. அவர் சொன்னது. இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை அழைத்து ஒரு பிரஸ் மீட் நடத்தும் அளவுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க. காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு, நீ நிமிர்ந்து நிக்க கூடாது, நீ இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா கையை உடைச்சிரு, விரலை உடைச்சிருவேன்னு சொல்றாரு அவர் சொன்னது. அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, இவங்கெல்லாம் என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் பொழுது எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அதிகாரியை ஒரே நேரத்தில் பணியிடை மாற்றம் செய்து சஸ்பெண்டும் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம்? இரண்டாவது, அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த ப்ரொஹிபிஷன், குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்போர்ஸ்மெண்ட், இதுல 1200க்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து 700க்கு மேற்பட்டவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. அது ஓபன் ரெக்கார்ட், அதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு புறம் இந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இவர் மீது இதற்கு முன்பு இது போன நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல. அப்படின்னா ஒரு ஹானஸ்ட் ஆபீசரா இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்க. அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம், முதல் நாள் இல்ல சிஎம் வர்றாங்க அதுக்கு வேணும், இன்னொரு நாள் உயரதிகாரி கொடுக்கணும். எப்ப தமிழகத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போறாங்களோ அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஐயா. எனக்கு அதை தாண்டி நைட் ரவுண்ட்ஸுக்கு கூட வண்டி கொடுக்காம டூ வீலர்ல போய் நைட் ரவுண்ட்ஸ் ஒரு அதிகாரி பார்க்கும் அளவுக்கு அவலம் இருக்கு. மூன்றாவதாக, அதிகாரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன விதம் சரியா தப்பா அது வேற. பத்திரிகை நண்பர்களை யூனிஃபார்ம் அதிகாரி சந்திக்கலாமா? அவரே சொல்றாரு சந்திக்க கூடாதுதான். ஆனா வேற வழி இல்லாம பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திக்கிறேன். ஏன்னா நியாயத்தை யார் கேட்பாங்க? பத்திரிகை மூலமா தான் என் நியாயத்தை நான் சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டை எந்த விதத்திலும் கூட ஹேண்டில் பண்ணாம, ஆராயாம, உயரதிகாரி ஒரு ஐஜியோ என்னமோ அவங்க லெவலில் ஒரு என்கொயரி நடத்தாம ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவது முற்றிலும் முரணானது. ஏன்னா இவருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்கு, கோர்ட்டுக்கு போகலாம், ஸ்டே பண்ணலாம், அது வேற பக்கம் கண்ணா. ஆனா மக்கள் இதை பார்க்கும் பொழுது நமக்கு இது நம்பிக்கை கொடுக்கல. அதனால் அரசு, குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள், ஏன்னா அவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை, ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அவர் முதலமைச்சர் தான். அவர் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கொடுப்பதற்கு உதவி செய்யணும். சர்ச்சை ஒன்றும் இல்லை, கருத்து எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாருடைய கருத்தும் பொதுவெளியில் இருக்கு. இதுல சர்ச்சைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லோரும் ஒரே புள்ளிகள் இணைந்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே புள்ளிகளை இணைந்திருக்கின்றோம். அது எப்படி இருக்கணும், வருகின்ற காலம் எப்படி இருக்கணும், தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கணும், தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கணும், சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார்கள்.
நான் 2 தினம் முன்பு பேசியது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா. இதில் சர்ச்சையோ சண்டையோ இல்லை எந்த குழப்பமோ இல்லை. எங்களை பொறுத்தவரை திமுக அகற்றப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் ஒன்றாக நிற்கும் பொழுது குழப்பம் எங்கிருந்து வருங்கண்ணா? பேசும்போது கூட பாஜக ஆட்சிக்கு வரும். ஆமாங்கண்ணா, எல்லாருமே கட்சி நடத்துறது அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் தானே, அதான உண்மை. எல்லாருமே அதுக்கு தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு 2026 நாம் அறிவித்திருக்கின்றோம். 2026 யார் தலைமையிலான கூட்டணி, யார் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாமே அறிவிச்சிருக்கிறோம். அது 2026க்கு மிகச் சிறப்பாக பொருந்தும். அது 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ 2026 பொறுத்தவரைக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லைங்கண்ணா. அதே நேரத்தில் திமுகவை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை இலக்கில் இருக்கும் பொழுது குழப்பமும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இதில் குறிப்பாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி கருவீரர் காமராஜர் ஐயாவை கேவலப்படுத்திய பிறகு இருக்கலாமா போலாமான்னு அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு அவருக்கே அனுமதி இல்லை, இது கொடுமை. கொடி நடுவதற்கு அனுமதி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே பிரச்சனை தான். அவர்களும் இன்னைக்கு அரசு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே கூட்டணியில் இருக்கிறாங்க. அது போன்ற குழப்பமெல்லாம் இந்த கூட்டணியில் எங்கேயும் இல்லை இல்லைங்கண்ணா. சரிங்களாண்ணா? சரி, பாப்பா அண்ணா, நீங்க கேட்கறது எல்லாம் நான் சொல்லிட்டேன்.